வணக்கம். கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எங்கிருந்தாலும் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் எப்படி உள்ளது என்று துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். 2024 ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும். இதுவரையிலிருந்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் சிரமங்கள் சூரியனை கண்ட பனி போல் மறையும். ஜூலை 11ஆம் தேதி முதல் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் இருந்து வந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குள் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் அவர் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டங்களில் குருமங்கலயோகம் பலமாக ஏற்படுகிறது. ஆகவே ராசிக்கு 4ஆம் இடத்திற்குள் குருவுடன் சேர்க்கை பெற்ற செவ்வாயால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். இந்த ஜூலை மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த கிரகநிலை மிகப்பெரிய அளவிலான நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கின்றபோது கண்டிப்பாக கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பலமாக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குருபகவான் சஞ்சரித்துக் கொண்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் மிகவும் அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஜூலை மாதத்தின் முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள்ளும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான காரியங்களிலும் எந்தவிதமான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். அலைச்சல்கள் இல்லாமல் ஆரோக்கிய தொல்லைகள் இல்லாமல் பெருமளவிலாக அனைத்து வகையான காரியங்களையும் கணக்கச்சிதமாகவும் மிகச்சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக சூரியன் தெளிவுபடுத்துகிறார். கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பெரும்பாலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் உங்களுக்கு இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற மறைமுக தொல்லைகள் விலகும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் கிழக்கு திசையிலிருந்து வருவதற்கான யோகம் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நம்பிக்கைக்கு உரியவர்கள் வழியில் நல்லபல மங்களகரமான சுப நிகழ்வுகளின் பேச்சுகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள். குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுவதற்கான யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திகாரகரான புதனின் சஞ்சார நிலை அமைப்பு காரணமாக உண்டு. புதன் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வக்ரம் பெற்றாலும் நல்ல பலன்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அள்ளிக் கொடுக்கிறார். மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக பயணிக்கும்போது நீங்கள் கையாளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றியோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 7.5 சனியின் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் சந்திரன் அள்ளிக் கொடுக்கிறார். இது கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் பெற்று இந்த ஜூலை மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். எனவே இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. புத்திகாரகராக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜூலை மாதம் 20ஆம் தேதி புதன் வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் பயணிக்கப் போகிறார். ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பதும் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரநிலையில் இருப்பதும் உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான அமைப்பாக கருதப்படுகிறது.
புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் சத்ருஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முற்பகுதியில் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். 4-9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உறவுகள் மிகவும் பலமாக ஒற்றுமை பெறும். இதுவரையில் உங்களுடைய எல்லாவிதமான உறவுமுறைகளிலுமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் விலகி ஒற்றுமைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சற்று கூடுதலான சிரமங்களை உருவாக்கினாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தின் ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனிபகவான் வக்ரநிலையில் இருப்பதால் நல்லபல அதிர்ஷ்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் வக்ரநிலையில் இருப்பதால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் அதிகரித்தாலும் அதிலிருந்து நல்ல மனதெளிவு பிறக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாற்றங்களை மிக பலமாக நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக வக்ரசனி தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. இதுவரையில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் சந்தித்து வந்த அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய யோகங்களும் மிகவும் பலமாக ஏற்படுகிறது. மேலும் பெரும்பான்மையான நிதி சார்ந்த சிக்கல்கள் அகன்று பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் வக்ரம் இந்த ஜூலை மாதத்தில் அமைந்துள்ளது. எனவே 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கின்ற தருணத்தில் சிறப்பான மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வக்ரம் அடைந்து இருக்கக்கூடிய சனி ஏற்படுத்துகிறார். எனவே பொருளாதார ரீதியான இழப்புகளையும் சரிசெய்யக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் மிகவும் பலமாக நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. இந்த ஜூலை மாதத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாகிருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த ஜூலை மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் இனிதாக முடிவடைவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் கருதப்படுகிறது. புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல நல்ல நிகழ்வுகள் இந்த ஜூலை மாதத்தில் மிகவும் பலமாக சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை யோகங்களை அதிவிரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செய்து முடித்து நன்மைகளை பன்மடங்கு அதிக அளவில் பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு என்பது மட்டுமில்லாமல் குருபகவானுடன் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கலயோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபவிசேஷங்கள் மிகவும் சிறப்பாக 7.5 சனியின் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. உங்களுக்கு பிரம்மாண்டமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஜூலை மாதத்தில் பல அதிரடியான நல்லபல மாற்றங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக செவ்வாய் குரு ஆகிய 2 கிரகநிலைகளின் சேர்க்கை அமைப்பு காரணமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே வியாபாரம் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான முன்னேற்றங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்களை உறுதி செய்து கொடுக்கின்றன.
இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுவது 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஆகிய இந்த ராகு கேது சுக்கிரன் போன்ற 3 கிரகநிலைகளும் இந்த ஜூலை மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. மேலும் இந்த ஜூலை மாதத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் மாலை நேரத்தில் பக்கத்திலிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். இதன் மூலமாக நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும்.